ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மீன ராசியிலே மீனத்திலே சந்திரன் இருந்தால் எந்த விதமான செயல் தொழில்பாடுகளோடு எந்த விதமான குண நலன்களோடு அந்த ஜாதகன் இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையிலே எந்த நடைமுறையிலே வாழ்வான் இருப்பான் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, நீர்நிலைகளிலே அதை ரசிப்பவனாகவும் அந்த நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளை உண்பவனாகவும் அதிகம் இருப்பான். இந்த ஜாதகன் அதிக நாட்டம் உள்ளவனாக இருப்பான். விலை உயர்ந்த பொருள்களின் மீதும் ஆபரணங்களின் மீதும் அந்த ஜாதகனுக்கு அதிக நாட்டம் உடையவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. தனக்கு வாய்ந்த குலமகளான தனக்கு வரக்கூடிய மனைவியின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு அதிக லாபங்கள் உண்டு. ஏன்னா திருமணமான பிறகுதான் இந்த ஜாதகன் வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் அடைபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முன்னே ஏதோ இருக்குது இல்லை அப்படின்ற முறையில் வாழ்ந்து கொண்டு செல்பவனாக இருப்பான். ஆனால் திருமணமான பிறகுதான் வாழ்க்கையை திருப்பு முனை அடைய இந்த ஜாதகனுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீனத்திலே சந்திரன் இருந்தால் இன்னும் பல விஷயம் பேசலாம். இதுவரைக்கும் இது போதும். வணக்கம்.